எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட். நானும் முதலாளி இன்னைக்கு ரிவ்யூ செகண்ட் டே டே 4 செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் 4 இந்தியா இங்கிலாந்து சீரீஸு வெற்றி. நேற்று இருந்தது ஸ்லைட்லி இந்தியா இல்லை பேலன்ஸ்ன்னு தான் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து மொத்தமாக உளுத்தி போட்டாங்க. இங்கிலாந்து வந்து வே அஹெட் இந்த கேம் மேட்ச் அப்படியே மாறிடுச்சு. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரெண்டுலேயுமே வந்து இந்தியாவை விட இங்கிலாந்து அஹெடாக போயிட்டாங்க. என்ன நினைக்கிறேன்? இல்ல இன்னைக்கு நேத்து ஈவினிங் அந்த பேட்ஸ்மேன் ஷாட் நினைச்சோம். அவர் கால் அடிபட்டு பிராக்சர் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவரு டபிள்யூடபிள்யூல வர மாதிரி வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஆனா பெரிய அளவுக்கு பிராக்சரா இப்போ யோசிச்சு பார்த்தா பந்து டைரக்டா அடிச்சதுல வந்து பெரிய அளவுக்கு விலகி இருக்காது. மேபி ஒரு சின்ன சிப் பிராக்சரா இருக்கலாம். ப்ரோ மெட்டாடார்சல் ஃபிராக்சர்னு சொன்னாங்க எல்லாருமே. மீடியா ரிப்போர்ட்ஸ் தான் அப்படிதான் சொன்னாங்க. அதான் ஃபுல்லா உடஞ்சிருக்காது. பால் டைரக்டா அடிச்சதுல வந்து கம்ப்ளீட்டா நகர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி நகர்ந்திருந்தா இந்த அளவுக்கு நடந்து ஓடிட்டு இருக்க மாட்டாரு. ப்ராப்ளி ஒரு அன்டிஸ்பிளேஸ் பிராக்சரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு. மோஸ்ட் லைக்லி அதான் இருக்கும். அவளுக்கு ஓடினாரு. இவங்க இன்னைக்கு பேட்டிங் வந்து ஜடேஜா ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா மேபி ஜடேஜா இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி தான் லோயர் ஆர்டர் வந்து இப்போ 96 ரன்ஸ்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 6 விக்கெட் 96 ரன்ஸ்ல போயிருச்சு. பட் இருந்தாலும் ஐ திங்க் தே டிட் பெட்டர் தென் தி ப்ரீவியஸ் மேட்சஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் இது இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இது கம்மி. இந்த சிச்சுவேஷனுக்கு இது கம்மி. கண்டிஷன்ஸ் நல்லா யூஸ் பண்ணாங்க. ஸ்டோக்ஸ் வந்து ஆக்சுவலி ஹி ப்ரூவ் தட் இஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். நீங்க தான் சொன்னீங்க பவுலர் தானே அவரை பேசுனீங்க ப்ரீவியூ நம்ம பேசும்போதே. பவுலர் கணக்குல தான் அவர் சேர்த்தீங்க. பவுலர் மாதிரியே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதான் 5 விக்கெட் ஆல் ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் 2017 அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபைட் நல்லா போட்டார். அது விக்கெட் எடுத்த பால் லெக் சைட்லயும் சரி 2 சைட்லயும் டெஸ்ட் பண்ணாரு. ஆனா எனக்கு என்னன்னா இவங்க வந்து பண்ட் வந்த உடனே அவர் காலையே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக அவருக்கு ஆஃப் சைட் டார்கெட் இருந்தா அவர் சீக்கிரமே அவுட் ஆயிருப்பாரு. போல்ட் ஆயிட்டாரு. அவர் ஹை பேஸ் ஸ்டம்ப் போட்டு தான் போல்ட் ஆயிட்டாரு. அவர் சுத்தி முதல்ல இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா அவரால் நகர முடியல அவுட் ஆயிருப்பாரு. பட் பண்ட் வந்து டிசர்வ்ஸ் அந்த பெயினோட சேர்த்து ஒரு 50 அடிச்சிட்டாரு. அது வந்து எக்ஸ்ட்ராடனரி தான். நம்ம கடைசியா அனில் கும்ப்ளே ஞாபகம் இருக்காட்டி இந்த மாதிரி ஒரு இதாக்கு போட்டு வந்து லாரா விக்கெட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் வந்து வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார். உண்மையிலுமே இட்ஸ் பிரேவ் திங். அவர் நினைச்சிருந்தா ஈஸியா சொல்லியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி இன்ஜுரி வந்திருக்க முடியாது. ஏன்னா பிளேயர் முடியாதுன்னு சொல்லிட்டா எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும். பட் அவரே வாண்டடா வந்து தான் இந்த ரன் அடிச்சாரு. வந்தனால எக்ஸ்ட்ரா ஒரு 40-50 ரன் வந்துச்சு. அவர் அடிச்சது மட்டும் கிடையாது, மத்தவங்களும் அடிக்க வச்சாரு. இல்ல அவர் இன்னைக்கு ஆடினது வந்து இப்போ நைட் இன்னைக்கு கண்டிப்பா கால் வீங்கிரும். எந்த அளவுக்கு அவருக்கு ஹவ் இஸ் கோயிங் டு மேனேஜ் இட்னு தெரியல. அது கண்டிப்பா கஷ்டம் தான் இருக்கு. ஸோ இட் டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் அப்ளாஸ் ஃபார் தட். மற்றவங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் இன்னும் கொஞ்சம் சுந்தர் ரெண்டு பேருமே தேவையில்லாம அவுட் ஆனாங்க. ஏமாத்தி அவுட் ஆகிட்டாரு ஒரு ஸ்டோக்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே. அது கிரெடிட் டு ஸ்டோக்ஸ் தான். ஸோ அது நம்ம இது பண்ண முடியாது. மெயினா இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து எனக்கு தோன்றது நம்ம வந்து டி வரைக்கும் நிப்பான்னு நினைச்சா மிட் லன்ஸ் போஸ்ட் லன்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்க. 350 ஐ திங்க் வாஸ் குட் ஸ்கோர். ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணது வந்து இவங்களோட ரன் ரேட். இங்கிலாண்டோட ரன் ரேட் வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்லி 3 கிட்ட இருந்தோம். இவங்க வந்து 5 கிட்ட இருக்காங்க ரன் ரேட். அந்த ஆக்சிலரேஷன்ல வந்து ஜஸ்ட் ஒன்லி 130 ரன்ஸ் பிஹைண்ட். போட்டு கொடுத்தா அடிக்க தானே செய்வாங்க. அன்சுல் கம்போஜ் ஆமா அது பும்ரா தவிர சிராஜ் தான் நியூ பால்ல போட்டு உங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் தி சீரிஸ் வந்து சிராஜ். அவரை விட்டுட்டு எதுக்கு அன்சுல் கம்போஜ் வச்சு ட்ரை பண்ணும்? சிராஜ் பும்ரா வச்சே டெஸ்ட் பண்ணி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் காம்பினேஷன் அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கலாம்ல. ஏதோ ஜஸ்மா பண்ணி அவருக்கு அப்பா. ஆனா செகண்ட் ஸ்பெல் அவர் நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பட் தீஸ் திங்ஸ் மேட்டர் லாட் இல்லையா? இப்போ நம்ம தோத்துட்டோன்றக்காக சொல்லல. 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்லையுமே ஆஸ்திரேலியாவோட அது வரைக்குமே வந்து நல்லா போட்டுட்டு இருந்தார் ஷம்மி. இதுல மாத்தி போட்டாரு, அவரை மாத்தி போட வச்சாங்க. பும்ரான் ஷம்மி போட வச்சுட்டு சிராஜ் அப்புறம் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஹைண்ட்சைட்ல நம்ம இதெல்லாம் பேசுவோம். பட் அதையும் ஒரு இது அப்பவே பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா ஒரு பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்காரு, சிராஜ் இஸ் வேல்யூ வித் ஒன்லி வித் நியூ பால்னு ஏதோ சொன்னாரு. அவர் சொல்ல வந்தது வந்து ஆக்சுவலா நியூ பால்ல வேல்யூ அதிகமா இருக்கு சிராஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் மிஸ்இன்டர்பிரட் பண்ணாங்க. பட் தென் இன்னைக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் சிராஜோட பெஸ்ட் வேல்யூ வந்து நியூ பால்ல தானே. அப்படி இருக்கும்போது அவருக்கு நியூ பால்ல கொடுத்துருக்கணும்ல. கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அது ஒரு மிக்ஸ் அப். நானும் அன்சுல் கம்போஜ் உடனே கொடுத்தோன்னா அவரு கொஞ்சம் செட்டில் ஆக விட்டுருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் விழுந்தவொடனே ரெண்டாவது ஓவர் கொடுத்தோன்னா அவரு கொஞ்சம் தள்ளிட்டாரு. அவரு நர்வஸா வந்து தேவையில்லாம ஒரு பால் நிக் பண்ணி டக்கு. அவரு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியா தான் இருக்கும். எடுத்த உடனே போட்டு இது பண்ணுன்னு சொல்ற தேவையில்லை அந்த நேரத்துல அவருக்கு. அவர் அங்கிருந்து ஃபிளைட் பிடிச்சிட்டு வந்தோடனே பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம்
கஷ்டம் தான். பட் அதுக்கு ஆப்ஷன் நம்ம ஆல்டர்னேட்டிவ் இல்ல. மத்தபடி ஜடேஜா வந்து நல்லா இஸ் டெஸ்டிங் த பவுலர்ஸ். ஆனா இவங்க 3 பேர் இப்ப 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க ஓப்பனர்ஸ். பட் கோப்பூர் விட்டு கொஞ்சம் செட்டில் ஆயிட்டானா கஷ்டம். வி ஹேவ் டு 500 ரன் ஹிட். அடிப்பாங்க இங்கிலாந்து. இப்படியே போச்சுன்னா 500 ரன் அடிப்பாங்க இங்கிலாந்து. ஸோ வி ஹேவ் டு ஹிட் ஹார்டு. நாளைக்கு கண்டிப்பா அவங்க 2 பேரையும் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயே தூக்கி ஆகணும். 500 தூக்கிட்டா ரன் மட்டும் இல்ல வெற்றி, அவங்க 500 அடிச்சாங்கன்னா அந்த 500 நாளைக்கே அடிச்சிருவாங்க இப்ப அவங்க போற ஸ்பீடுக்கு. அது இன்னும் வாஸ்தவம் தான். நாளைக்கு காலையிலேயே அடிச்சுட்டாங்க, நாளைக்கு ஈவினிங் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம 4th டே வந்து பேட்டிங் பிடிக்க வச்சு இப்ப இருக்க பண்ட் அப்ப திருப்பி கால் எப்படி இருக்குன்னு தெரியல. விளையாட வருவாரா இல்லையான்னு. அவர் வந்தாருன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் தான். அவர் விளையாட வரல அப்படின்னா. இதுக்கப்புறம் எப்படி வெற்றி? ஒரு இன்னிங்ஸ் தம் கட்டிட்டாரு, இன்னொரு வாட்டி தம் கட்டிடுவாருங்கிறியா? வேற வழி இப்போ ஆப்ஷன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவர் இன்னைக்கு இறங்கிட்டாரு. அந்த மாதிரி நேற்று அடிப்பட்டது இன்னைக்கு இறங்கதே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ சேம் டேனா கூட கொஞ்சம் ஈஸியா இறங்கிடுவாங்க. கொஞ்சம் மாத்திரை போட்டது. ஆனா அடுத்த நாள்ன்றது கொஞ்சம் டெஃபினட் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கால் வீங்கி இருக்கும், ஓவர் நைட்டு மூவ் பண்றது கஷ்டம். அவர் ஷூக்குள்ள எப்படி காலை போட்டாருன்னா அது ஐ மீன் அவங்க எப்படி நிறைய ஷூ சப்போர்ட் போட்டாரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமே. மெட்டல் இதெல்லாம் இருக்கா, சப்போர்ட் எல்லாம் இருக்கா இல்லையா? அப்படின்னா அது ஷூக்குள்ள போறது கஷ்டம் வருது. அது ரொம்ப கஷ்டம். அதனால அது வீங்கி பிளஸ் வீங்கி வேற இருக்கும். அதனால எப்படி ஷூக்குள்ள போட்டான்றது அதே கஷ்டம். இல்ல புது ஷூ வாங்கி போட்டாருன்னு கூட தெரியல. ஒரு கால் மட்டும் போட்டு போயிருக்கலாம். பட் அதான் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு இவங்க ரன் ரேட்டுக்கு வி ஆர் ஃபார் பிஹைண்ட் தான் சொல்லணும். அதுதான் ரன் ரேட்டையும் நாளைக்கு கண்டெயின் பண்ணணும். அதுக்கு லூஸ் பால்ஸ் போடக்கூடாது. இவங்க வந்து நியூ பால் வந்து இஷ்டத்துக்கு போட்டாங்க. ஃபுல்லா போடனா இது போடுறாங்க. ஓவர் பிச் வேணுமா ஓவர் பிச் இருக்கும், ஷார்ட் பிச் வேணுமா ஷார்ட் பிச் இருக்கும்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லாகுல் வந்துட்டாரு. லாகுல் வேணுமா லாகுல் இருக்கும். அதனால லாகுல் வந்துட்டாரு. லாகுல் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த மேட்சை பத்தி. இங்கிலாந்து ரொம்ப முன்னாடி போயிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். பவுலிங் சரியா போடல இந்தியான்னு பேசிட்டு இருக்கோம். சுந்தருக்கு நீ கொடுத்துருக்கலாம். என்ன சொன்னாலும் நான் என்ன பதில் சொல்ல போறேன், நீ சொல்லு. அவர் வந்து பேட்டிங் ஒழுங்கா பண்ணாங்களா? பேட்டிங் விடு, பவுலிங் பேட்டிங்கும் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா 358 ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் தான், இந்த டீசன்ட் ஸ்கோர் தான் லாகுல். 400 அடிச்சிருந்திருக்கலாம் மேபி. அதுதான் 400 அடிச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். 400 அடிச்சிருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பிரஷர் ஓரளவு இருந்திருக்கும். ஆமாடா, 228க்கு 2ங்கிறப்ப இப்ப யோசிச்சு தானே பார்க்கணும். அவங்க அடிக்கிறவங்க பார்த்தா பிரஷர்ல அடிக்கிறவங்க மாதிரியா தெரியுறாங்க. ஆமா சும்மா சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? பவுலிங் கம்போஜ் வந்தா ஸ்ட்ராங் ஆயிரும் நம்ம தான் பேசணும். கம்போஜ் விளையாட மாட்டான்னு நினைச்சோம். ஆக்சுவலா குல்தீப் விளையாடணும்னு பேசணும், அதை பண்ணியிருந்திருக்கலாம். அதையும் அவங்க பண்ணல. முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், அவர் வந்து அங்க டூரிஸ்டா தான் போயிருக்காரு இங்கிலாந்துக்கு. அதையும் அவங்க பண்ணல. கம்போஜ் வந்து செகண்ட் ஸ்பெல் நல்லா போட்டாரு. ஐ எக்ஸ்பெக்ட் இட் பி பெட்டர் டுமாரோன்னு எனக்கு தோணுது. ஓரளவுக்கு அவருக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. அது நர்வஸ்னஸ் தான் வெற்றி. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து போடுறாரு T20. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு 18 ரன்னோ 20 ரன்னோ. அதோட வேற யாராவது கேப்டனா இருந்தா அப்படியே முடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க, பவுலிங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தோனி போயிட்டு காம் பண்ணிட்டு திருப்பி அதுக்கப்புறம் இன்னொரு ஓவர் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் போனோடனே இன்னொரு ஓவர் கொடுத்தாரு. தென் வீணோ யாருக்குமே டெபியூ மேட்ச் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும் எவ்வளோ டேலண்டடா இருந்தாலும் அந்த ஒரு நர்வ்ஸ் இருக்க தான் செய்யும். புல்பேக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா கண்டிஷன்ஸ் முக்காவாசி இப்படிதான் இருக்க போகுது. மீதி 4 நாளும் மத்தியானத்துல கொஞ்சம் வெயில வந்துருச்சு, நான் பார்த்தேன். ஜடேஜா போட்டு இருக்கும் போதெல்லாம் வெயிலா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே ஏமாத்துறதுக்கு தான் ப்ரோ. அது கொஞ்சம் நேரம் நேற்று சொன்னேன் 11 to 5 வரைக்கும் மழை பெய்யற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 5 மணிக்கு மேல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து காலைல வந்து மேகமூட்டமா இருக்கும். லாகோல் இங்கிலீஷ் வெதருங்கிறாங்களே, அது என்னது சொல்லுங்க. இங்கிலாந்துல வந்து சந்தனமேரின்னு எனக்கு காதலி 2 காதலிங்களாங்கண்ணா. 9 months வின்டர் 3 months பேட் வெதர். அதுதான் இங்கிலாந்து வெதர். இல்ல இங்கிலீஷ் வெதருக்கு வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சாரு. அது ஆக்சுவலா கண் கூட பார்த்தேன். ஒரே நாள் வந்து வெயில் அடிக்கும், மழை பெய்யும், ஹெயில் வரும், ஸ்னோ வரும். இல்லடா இந்த ஒரு நாள் எல்லாமே வரும். ஒரே நாள்ல ஒரே நாள் கூட இல்ல, ஒரு 4 hours இதெல்லாம் வரும். 4 hours எல்லாத்தையுமே பாத்துடலாம். அதனால இவங்க வந்து இந்த சம்மர் வச்சுதான் சம்மர்ன்ற பேர்ல வச்சு கொஞ்சம் வெதர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மழைன்னா நம்ம ஊர் மழை மாதிரி எல்லாம் இருக்காது. அவங்க மழைன்னா ஓரளவு
ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிச்சு லஞ்சுக்கு முன்னாடி. அதே வென்ட் ஃபார் லஞ்ச் ஏர்லியர். அதுக்கப்புறம் ஆனா கிரவுண்ட் டக்குன்னு கிளியர் ஆனதுனால நானு 2019 வேர்ல்ட் கப் ஒரு மேட்ச் பார்க்க போயிருந்தேன். மழை பெஞ்சிருச்சு பயங்கரமா. நான் கிளம்பி போயிட்டு ராகுல் உங்கள்கிட்டலாம் பேசினேன் நானே. ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போறேன். ரூம் போய் டிவியை போடுறேன். வந்து ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச்னு நினைக்கிறேன். மலிங்கா 3 விக்கெட் எடுத்துட்டாரு அதுக்குள்ள. என்னடா மழை பெஞ்சு நான் கிளம்பி சாப்பிட்டு ரூமுக்கு போறதுக்குள்ள மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகி 3 விக்கெட்டும் போயிருச்சு. ஸோ அதுதான் இங்கிலீஷ் வெதர் அப்படின்னு டீ நான் வர்றதுக்குள்ளயா அது அதுதான் தெரியுமா? இந்த தமிழ் சரி. படத்துல வந்து சிவா வந்து டீ சொல்லுவாரு. டீ சொல்ற ஆரம்பிச்சு டீ சொல்லிட்டு அதுக்குள்ளாரே பெரிய பணக்காரர் ஆயிடுவாரு. பாட்டு போட்டு டீ வர்றதுக்குள்ள அந்த மாதிரி. ஆமா. சரி இப்ப போற போக்க பார்த்தா மேட்ச் இவங்க வந்து 500 ரன் அடிப்பாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறம் வந்து இந்தியா 150 ரன் லீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா they'll be fighting to save the test match. இந்த பிட்ச்ல வந்து இன்னொன்னும் பேட்டிங் ஃபோர்த் மே நாட் பி ஈஸி. அதனால இங்கிலாந்து மே நாட் வாண்ட் டு பேட் ஃபோர்த். ஒரு 150 180 டார்கெட் இந்தியா இங்கிலாந்து கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அது போன டெஸ்ட் இந்தியாவுக்கானது இந்த மேட்ச் இந்த தடவை இங்கிலாந்துக்கு ஆகும். நான் இந்தியன் ஃபேனா சொல்லலை, ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஆனா அதை விட அதிகமான வாய்ப்பு வந்து இங்கிலாந்து 500 அடிக்கிறதுக்கு தான் இருக்கு. எது ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இங்கிலாந்து ஆர் மச் அஹெட் அட் திஸ் பாயிண்ட். மெயினா நாளைக்கு பும்ரா எல்லாம் கொஞ்சம் இதுவா போட மாட்டாரா? இன்னைக்கே இப்படிதான் போட்டாரு. நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. நீ நினைக்கிற நீ உன்னை மாற்றிக்கொள் ராகுல். ஒழுங்கா பவுலிங் போடணும் எல்லாரும். உங்க லைனர் லென்த்தையும் மாற்றிக்கொள். அப்பதான் வந்து விக்கெட் கிடைக்கும். இல்லாட்டி 4 பவுலர் வச்சிருக்கலாம். ஆமா. அதனால அவங்க போட லென்த் சரியில்லை. அதனால விக்கெட் விழுகாது. அவங்க வந்து கரெக்டா அதெல்லாம் திருத்திக்கிட்டு ஒழுங்கா போட்டாங்கன்னா தான். இல்லாட்டி இப்படி நம்ம விக்கெட் விழுகும். அவங்க பேஸ் பால்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 5 ரன்னுக்கு மேல போயிட்டு இருக்கு. அவங்களா பார்த்து விக்கெட்டை கொடுத்தாதான். இல்லாட்டி உனக்கு வந்து விக்கெட் கிடைக்காது. நாளைக்கு வந்து அவங்க 500 அடிப்பது உறுதி. நீ என்ன பண்ணாலும் அது நடக்காது தம்பி. அவங்க 500 அடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விக்கெட் கொடுப்பாங்க. ஆமா ஆமா அதுதான். நீ அந்த மாதிரி ரொம்ப அடிக்க விடாம பாத்துக்கணும். அதே சமயம் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய மாத்தணும். அவங்க ஒரு பிளானே இல்லாம நீ கசாம் முசான் பவுலிங் போட்டாங்களா ராகுல், அதுதான் உண்மை. அதை அவங்க மாத்தணும். பந்த் வந்து அன்பார்ச்சுனேட்லி அவுட்டு. அவங்க பந்த் இல்லாம விளையாடிட்டு இருக்காங்க. அவர் வந்து விளையாண்டது இன்னைக்கு ஒரு ஹீரோயிக் இது. தட் ஹாஸ் டு பி அப்ரிசியேட்டட். நல்லா இருந்துச்சு. WWE மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒரு பிளேயர் வெளியே இருந்த பிளேயர் உள்ள அதை வந்து பத்தி அடிக்கிற மாதிரி. பேசுனீங்களா? இவர் செத்து இறந்து இல்ல போயிட்டாரு. இல்ல ஹல்கோகன் சொல்லுங்க. சொல்லுங்க. 1 minute சைலன்ஸ் ஃபார் ஹல்கோகன். என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய ரெஸ்லர். எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் ஹல்கோகனை. ஸோ வெரி சாரி டு ஹியர் தட் நியூஸ் அபவுட் பாசிங் அவே ஆஃப் ஹல்கோகன். கண்டோலன்சஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் த ஃபேன்ஸ். ஸோ அதுதான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஃபைனல். இது 2 பாசிபிலிட்டிஸு. ஒன்று வந்து இங்கிலாந்து 500 அடிச்சு நாளைக்கே இந்தியாவை ஷட் டவுன் பண்ணுறது. இல்லாட்டி 500 அடிக்க போய் அவங்க விக்கெட்டை விடுறது. ஒரு ஸ்லெண்டர் லீடு இந்தியா ஒரு 60-70 இந்தியா லீடு கொடுத்தா அதுக்கப்புறம் இந்தியா ஒரு 250-300 அடிச்சுட்டு மேபி இங்கிலாந்து இந்தியாவுக்கு செட் பண்ண மாதிரி ஒரு 190-200 செட் பண்ணால் இந்தியா ஸ்டில் இந்த கேம் அப்படின்னு ஒரு சினாரியோ வரும். பட் மோர் லைக்லி வந்து இங்கிலாந்து 500 அடிச்சுட்டு இந்தியா வந்து சர்வே பண்ணி ட்ராக்காக சர்வே பண்ண முடியாமல் ஆல் அவுட் ஆகி தோற்று போகிறது தான் மோர் லைக்லியாக இருக்குது இந்த பாயிண்ட்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வித் தட் வி கேன் க்ளோஸ். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்க செஷனுக்குள்ள எப்படி போகுதுன்ற பொறுத்து தான் இருக்கு. நாளைக்கு காலையில செஷனும் நாளைக்கு ஆஃப்டர் லஞ்ச் டீக்குள்ள எவ்வளவு விக்கெட்ஸ் எடுக்கிறோமோ அது பொறுத்து தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி 500 கிட்ட போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் 5வது டெஸ்ட் எல்லாம் ஆடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டி கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதுதான். அப்பயாவது குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ராகுல் நீங்களும் உங்களுடைய இறுதி கருத்துக்கள் சொல்லிருங்க. கம்பெனியை மூடிடுவோம் இன்னைக்கு. அதான் முதலாளி கரெக்டா சொல்லிட்டாரு. அதான் நாளைக்கு லஞ்சு டீக்குள்ளார ஏதாவது ஆனா உண்டு, இல்லைன்னா நடக்காது தம்பி. அப்படி நடக்க கூடாது கண்ணு. ஓகே பாப்போம். இன்னைக்கு அதாவது இத்தனை நாள்ல வந்து நம்ம 4வது டெஸ்ட் மேட்ச்ல தான் வந்து இங்கிலாந்து வந்து ஃபார் ஹெட்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒன்னு பேலன்ஸ்டா இருக்கு, இந்தியா ஹெட் தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கிலாந்து ஃபார் ஹெட்னு சொல்லியிருக்கோம். டேக்கிங் கண்ட்ரோல். இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிடும். பார்ப்போம், எதிர்பார்ப்போம். சரி, ஸோ இதோட நம்ம சைன் ஆஃப் பண்ணிப்போம். வில் பி பேக் வித் ரிவ்யூ ஃபார் டுமாரோஸ் டே. பை.